ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் ஆல். திஸ் இஸ் யர் பாய் நரேன். ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. சரி நரேனே, பார்ட் 1ஓட வீடியோ எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டையும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சாமி கும்பிட்டு இந்த வழியாக தான் நம்ம மேலே போகணும். பார்க்கலாம், மேலே விட்றாங்களா, அலோவ் பண்ணாங்கன்னா மேலே போயிட்டு வரலாம். உங்களுக்கு மேலே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல ஒரு இடம் வந்து மேலேருந்து மலை மேலேருந்து தண்ணிலாம் வரும்னு சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இப்போ வந்து ரொம்ப கம்மியாக வருதா, ஆனால் வந்து ஒரு மழைலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இங்கே நிறைய குரங்கெலாம் இருக்கும் ஃபஸ்ட்டு, பட் ஆனால் இப்போ வந்து குரங்கு இது அங்கே ஒன்று தெரியுது. அது வந்து பார்த்திங்கன்னா மண்டபம், சாப்பாடு போடுற மண்டபம். சாமி கும்பிட்டு அங்கே தான் சாப்பிடுவாங்க. இது வந்து மண்டபம் ஒன்று. நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த வழி. ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது வந்ததுங்க. இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன் வெளியே, வீட்டை விட்டே வெளியே 3-4 வருஷம் கழிச்சு இப்போ தான் வரேன். அதுவும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் வந்தது, அதாவது ஒரு 8th 9th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தப்போ வந்தது. அப்புறம் இப்போ தான் வரேன். ஃபஸ்ட்டில் நிறையா குரங்கு இருக்குங்க, ஏன்னா இப்போ குரங்கே காணும் அவ்வளோவா. ஒருவேளை சாப்பாடுலாம் எதுவும் சரியாக கிடைக்காதனால வேற எங்கேயோ போயிடுச்சா என்னன்னு தெரில. ஒரு குரங்கு கூட நான் பார்க்கவே இல்லை வந்தது வந்து. போகிறக்குள்ளே ஒரு குரங்காக பார்த்துடணும். திருமூர்த்தி மலைனாலே எனக்கு சின்ன வயசில் வந்து குரங்கு அப்படி தான் தெரியும், ஆனால் இப்போ பார்த்தா ஒரு குரங்கு கூட இல்லை. எப்படியோ ஒரு வழியாக பார்த்துட்டேங்க தலைவனை. வேறு கீழே குட்டி குட்டியா, அதுவும் தனியாக போகிறதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, கேட்டால் எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. இவங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாகவே இருக்கு. இங்கே ஃபோனை பிடுங்கிட்டு போயிடணும்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அடிச்சுக்கிறானுங்க. அவன் வாட்டர் பாட்டில் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவளை நம்ம வேற விளாக் வேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட கேமும் இல்லை, மைக்கும் இல்லை, மண்டையில் முடியும் இல்லை. என்ன பண்ணுறது, பண்ணலாமா வேணாமான்னு யோசித்தேன். இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. ஸோ அதான், எது இருந்தாலும் இல்லைனாலும் செய் அல்லது செத்து மடின்னு களத்தில் இறங்கியாச்சு கைஸ். என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு அதில் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் அடுத்த வீடியோவில். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மேலே. வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வராமல் ரொம்ப நாள் கழித்து தனியாக வேறு வெளியே வந்திருக்குன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. தலையெல்லாம் வலிக்குதானா. இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இங்கே பார்க்குறக்கே ஒரு மாதிரி அப்படியே செம்மையாக சில்லுன்னு இருக்குங்க. மேலே ஒரு ஃபால்ஸ் வரும். அந்த ஃபால்ஸில் வந்து நம்ம யாராவது பசங்களோட வந்தாவோ இல்லை சார் இல்லை ஃபேமிலியோட அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தெரிஞ்சிருக்காது பெருசா. இங்கே பாருங்கள், தண்ணி போகுது. நம்ம தனியாக வந்ததுனால குளிக்கவும் முடியாது. இங்கே பாருங்க, இங்கே வந்து குட்டியாக இருக்குங்க அந்த ஃபால்ஸு. பட் இன்னும் வந்து மேலே போனால் மேலேருந்து விழுகும். அது நான் சின்ன பையனாக பார்க்கும்போது மேலேருந்து விழுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில. நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக வளரல, பட் இருந்தாலும் ஏதாவது மாறி இருக்கலாம்ல, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்து. அண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த இடம் மேலே இதான் இங்கே அந்த ஃபால்ஸு. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அலாரம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதான் வந்து மேலேருந்து ஏதாவது வெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அடிக்கும். இந்த ஹைட்லேருந்து வருது அந்த தண்ணி மேலே. இதான் அந்த ஃபால்ஸ். நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு, பட் ஆனால் இப்போ அவ்வளோ பெருசாக இல்லை. ஈவினிங்காக வந்து அப்படியே வியூ வந்து மாறுது. ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதுங்க, கொர் 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 அப்படின்னு. என்ன சவுண்டுன்னு தெரில. அப்படியே காடு, மலை, இயற்கை, காற்று, அடடா சூப்பராக இருக்குங்க. தனியாக வந்தா இது வந்து ஒரு மாதிரி அல்ட்டியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், யாருமே இல்லை, நானும் இந்த குரங்குங்க மட்டும்தான் இருக்கும். பாருங்க, இந்த குரங்கு, குட்டி குரங்கு அழகா குரங்கு தூக்கிட்டு வருது. செம்ம க்யூட்டாக இருக்குங்க அந்த குட்டி குரங்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட குடும்பமே இங்கே தான் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அந்த குட்டி குழந்தை ஒன்று இருக்குது அடியில். இப்போ தான் பிறந்திருக்கும் போலங்க. அப்போ மேலே ஒன்று பார்த்தோம்ல நம்ம,
இங்கே பாருங்களேன் எவ்வளோ குட்டின்னு பாருங்களேன் அந்த குரங்கு. செம்ம க்யூட்டுங்க. அங்கே பாருங்களேன், அப்பாவா அம்மாவான்னு தெரில, அது பேன் பார்த்துட்ருக்கு. இங்கே பாருங்களேன், இப்போதான் குட்டின்னு நினைக்கிறேன் அது. இன்னொன்று வந்து க்யூட்டாக பக்கத்தில் பார்த்துருச்சுங்க. அண்ணா தம்பியோ 2 குட்டி இருக்கா? ஓகே ஓகே. இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க. எங்கே பாருங்க, அங்கே ஒரு குட்டி, அது அதோட சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்க, செம்ம க்யூட்டுங்க. அங்கே பாருங்க 2 குட்டி, 2 சண்டை போட்டுக்குது. ஆளுக்கு 1 குட்டி கையில் வச்சிருக்கு. அப்பா ஒன்று அம்மா ஒன்று போல. பாருங்க மேலே ஏறி பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். இப்போ மேலே இருந்து இதான் அந்த கோயில், சிவன் கோயில் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குரங்கு இருக்குது. ஒரு கம்மங்கூழ் மட்டும் குடிச்சிட்டு, ஏன்னா ஃபுல்லாக எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு கேஸ் மேலேருந்து கீழே வந்தனால. ஒரு கம்மங்கூழ் மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதான், நம்ம வண்டி அங்கே நிறுத்தியிருக்கோம். அப்படியே போகலாம். நம்ம பாருங்க கைஸ், வெயில் நம்ம கார். அவ்வளோதான், நம்ம வண்டி அங்கே இருக்குது கேஸ். போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு சரி கேஸ் அப்படியே நம்ம கோயம்புத்தூர் கிளம்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி மலையிலேருந்து தலியெல்லாம் தாண்டி உடுமலை கிட்டே போயிட்டுருக்கோம். நான் ஏன் இந்த வழியில் போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரோடு இருக்குது, நல்ல ரோடே இருக்குது. பட் ஆனால் ஏன் இந்த வழியில் போகிறேன்னா, இந்த வழியில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் வந்து ஒரு மாதிரி தோப்பு சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேன்னு ஃபுல்லாக விவசாய நிலமாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த இடத்த பார்க்கும்போது. அப்புறம் வந்து இந்த வழியாக போனால் உங்களுக்கும் நிறைய விஷயம் காட்டலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வழியாக வந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் போயிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த திருமூர்த்தி டேமில் ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று காட்டணும்ல உங்களுக்கு. அங்கே இருக்க தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் போகும். இந்த வாய்க்காலில் வர தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விவசாய நிலத்துக்கு, இந்த மாதிரி தோப்புங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா போகும். இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி முளைச்சிருச்சு அதிகமாக. உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி ஏதாவது தோப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கைஸ் நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து மீன் பிடிப்போம். அது வந்து எந்த இடம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. நான் வண்டி நிறுத்திட்டு அங்கே போய் வண்டி நிறுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நான் சொன்ன இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கைஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுச்சுன்னா நாங்கள் வந்து மீன் பிடிப்போம். இங்கே தான், இது வந்து ஷட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விரல் சைஸ்க்கு மீன் கிடைக்கும். அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடெலாம் இருக்காது கைஸ். அப்போ வந்து என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி காடாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே முயல் அதெல்லாம் இருக்கும். ஓடும், அப்படியே முயல்லாம் ஓடும். நாங்கள் பிடிக்கலான்னு பின்னாடியே ஓடுவோம், ஆனால் எங்களால் பிடிக்க முடியாது. இதோ நான் சொன்ன மாதிரி இந்த வியூ இருக்கா கைஸ் உங்களுக்கு? இந்த வீடு இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு கட்டிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. இன்னும் இதை விட பயங்கரமாக இந்த தோப்புக்குள்ளெல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலுக்கு நிறையா கதை இருக்குது கைஸ். இந்த வாய்க்காலில் தான் வந்து நாங்கள் சின்ன வயசில் குளிப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, நான் வந்து சீக்கிரமாக நீச்சல் கற்றுக்கிட்டேன் ஓகேவா. சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த வாய்க்கால் நீச்சல் தெரியும் அப்போ சின்ன வயசில் ஓகேவா. ஸோ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை நம்பி குதிச்சிருவானுங்க. ஒரு வாட்டி உள்ளே முங்கிடுவானுங்க. அப்போல்லாம் நாங்கள் குட்டியாக தானே இருப்போம், ஆள் அதிகமாக இருக்கும்ல. ஸோ வந்துட்டு உள்ளே முங்கிடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து சட்டையை காலரை முடியெல்லாம் பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி ஒரு மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அந்த சைடில் இருக்க படிக்கட்டில் ஏற்றி விடுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு கைஸ் சின்ன வயசில். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆச்சு. அவ்வளோதான், இன்னொரு 15 kilometers இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடெலாம் இருக்குது. நான் ஏன் இந்த வழியை சூஸ் பண்ணேன், எனக்கு இந்த வழியில் வரக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இருட்டாக பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பாச்சும் ஒரு வண்டி வரும். அந்த ஒரு வண்டி வருது பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ரோட்டை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கேஸ் இந்த ரோடு. தெரியுதா கேஸ் உங்களுக்கு? ஃபுல்லாக இந்த பக்கமும் தென்னந்தோப்பு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காடு அந்த மாதிரி இருக்குது. என்னோட பைக்கோட லைட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை பெருசாக. இருட்டில் தனியாக போயிட்டுருக்கே, பயம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, பயம்னா வந்து அப்படி சொல்ல முடியாது. எனக்கு வந்து என்ன பயம்னா, இந்த பூச்சி பாம்பு அந்த மாதிரி ஏதாவது வந்துருமோ அந்த மாதிரி பயம் இருக்குது. இந்த ரோடு பாருங்களேன், அப்படியே போகிறக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அதுவும் தனியாக யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் இந்த ரோட்லேயே.
இந்த ரோட்லலாம் அந்த ரிஃப்ளெக்டட் ரைட் போட்டிருப்பாங்களா, அது கூட பெருசாக இல்லை தெரியுதா கைஸ் உங்களுக்கு? அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து சும்மா ஒரு ஒரு லைட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக தோப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் போடுற ஷெட்டு அந்த மாதிரி இருக்கனால வந்து லைட் போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே. பெருசாக வீடுலாம் எதுவும் இல்லை இந்த சைடில். உங்களுக்கு தெரியுது அங்கே விண்டு மில் சுற்றுறது. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் vlog முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு சொன்னாங்க, அதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் கைஸ், ஃபேமிலி ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் கைஸ். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிருந்தோம்ல, அங்கேருந்து எடுத்த சில நல்ல கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சினிமேட்டிக் வியூவில் போட்டு காமிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.